நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து 25 வருடங்களுக்கு அவர் தான் முதலமைச்சராக இருக்க போகிறாரு, ஒரு பெரிய அரசியல் சாணக்கிய நகர்வு அவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி போட்டேன். நிறைய நண்பர்கள் சரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே நம்மலாம் 2 பேரும் ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. சில நண்பர்கள் என்னை திட்டியும் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். இப்போது நம்ம நாட்டினுடைய முதலமைச்சருடைய அடுத்த கட்ட மாஸ்டர் ஸ்ட்ரோக் நான் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது பொதுவான விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்பை நம்ம பாராட்டி தான் ஆகணும். முதல்ல அது என்ன ஸ்டெப்புன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போது அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பொதுவாகவே மதுவை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கான முயற்சி எதுவும் செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்க அனுமதிக்க மாட்டேன், ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னார். சொன்னதுனாலே அவர் கட்சி எங்கேயும் ஜெயிக்க வைக்கல மக்கள். ஏன்னா மது பிரியர்களுடைய எண்ணிக்கை கூடி போச்சு. இப்போ நாட்டினுடைய முன்னாள் அமைச்சரே குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்கள்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அமைச்சரே பேசுகிறார். இதுதான் நாட்டினுடைய குடிகார மக்களுடைய நிலைமை. குடிகாரர்களுடைய நம்பித்தான் இந்த ஆட்சியே இருக்குது. எந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சியுமே இருக்குது அப்படின்றதையும் இந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுது. ஆனால் அதே சமயத்தில் அதை கட்டுப்படுத்துகிறார். இந்த கட்டுப்படுத்துகிற முயற்சி உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். 717 கடைகளை மூடுறதா சொன்னாங்க. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். 717 கடைகளை மூடலை, டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மாற்று இடங்களை தேடுறாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நியூஸ் மீடியாஸில் தவறான செய்திகளை ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கே ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, வழிபாட்டு தலங்கள், பஸ் ஸ்டாண்டு, இது மாதிரி மெயினான லொக்கேஷன்ஸில் இருக்குதோ அது எல்லாமே குடிப்பழக்கத்துக்கு அடிக்ஷன் ஆகுது. அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு டெம்பரவரி அங்கிருந்து தூக்கிட்டு கடையினுடைய எண்ணிக்கை அதே தான், சரிங்களா? வேறு மாற்று இடங்களை எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே கொண்டு வைங்களா, அவுட்டரில் கூடிய இடங்களை கொண்டு வைங்கன்றது தான் இப்போ இருக்கிற விஷயம். அதை செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு பாசிட்டிவான சைனை நம்ம பார்க்க முடியுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மது விற்பனை கூடாது அப்படின்றத தான் முதல் கட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கலாம். அதே சமயத்தில் இந்த 21 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு கேட்டால், வயசில் அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள், அதாவது விற்பனை பண்ணுறாங்களா சேல்ஸ்மேன், அவங்களுக்கு வாங்குறவங்களுடைய வயசில் சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் சம்திங் ஏதாவது ஒரு ப்ரூஃபை காமிச்சு எனக்கு 21 வயசுக்கு மேலே ஆச்சுங்கிறத காமிச்சா தான் வாங்க முடியுன்றதை ப்ரூஃப் பண்ணுறாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. காலேஜ் ஸ்கூல் போகிற பசங்க குடிக்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடந்த திமுக ஆட்சியிலும் சரி, அஇஅதிமுக ஆட்சியிலும் சரி, குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க சண்டை போட்டது. அது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலில் போய் வச்சு பியர் பாட்டிலில் ஊற்றி குடித்து ஷேர்ஸ் பண்ணதுமே கடந்த திமுக ஆட்சியில் வெளியே வந்துச்சு. ஸோ போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காங்க. நீங்கள் பார்த்து படத்தை வளர்த்த உடம்பை இப்படி போதையின் பாதையில் போய் அழிக்கலாமான்னு கேட்டார். அந்த வார்த்தை இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா, நம்ம நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால என்ன செய்கிறாருனாக்கா, முதல் கட்ட நடவடிக்கையாக வயது கட்டுப்பாடுன்னு கொண்டு வரார். அது ஒரு பெரிய, நான் அட்லீஸ்ட் ஒன்றுமே பண்ணாத கவர்மெண்ட்டுக்கு இடத்துல, அதாவது திமுக ஒரு நடவடிக்கை எடுக்காத இடத்துல நான் ஒரு நடவடிக்கையாக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறார் இல்லையா, அந்த நடவடிக்கை நம்மளே பாராட்டி தான் ஆகணும். உண்மையிலே நீங்களும் அதை பாராட்டுன்னு நம்புகிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. இந்த ரவுடிசம் இது பண்ணுறவங்க, ஒரு சினிமாட்டிக் மாஸ் காட்ட நினைக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வார்ன் பண்ணுறாங்க. அதாவது பழைய விஜயகாந்த் படத்தில் வர்ற மாதிரிக்கே எல்லாமே கூப்பிட்டு மொத்தமாக வார்ன் பண்ணி, அப்படிலாம் இல்லை, முடிச்சு விட்ருவோம் ஆட்டையை, ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. இந்த வார்னிங் ஒரு பெரிய சினிமாட்டிக் மூமெண்ட்டாக இருந்தாலும், ஆனால் அதே சமயத்தில் ரியல் சினிமாவை காமிச்சிருக்கிறாப்புல. வாழ்த்துக்கள். இது பெஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். ஸோ அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒரு அரசியல் சாணக்கியராக அரசியல் நகர்த்தணும் அப்படின்ற பொழுது இதை செய்கிறாரு. இது இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். தன்னுடைய பதவியேற்பு மேடையில் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. பவர் சென்டர் நான் தான், அதாவது ஜோசப் விஜய் தான். இந்த கட்சிக்குள்ளே அவருன்னு கோஷ்டி பூசெல்லாம் பண்ணக்கூடாது, அவருக்கு கீழே இவருக்கு கீழே இவருன்னு சேரக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படின்னா கட்சி நாளைக்கு உடைகிறதுக்கு மாதிரியான சூழ்நிலையை திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ நகர்த்தினால் கூட அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்றத கொண்டு வந்துடுறாரு. இதெல்லாத்தையும் தாண்டி அவர் வச்ச இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதையும் பொறுமையாக கவனிங்க. அந்த விஷயம் நமக்கு தேவை. நாட்டினுடைய முதலமைச்சர் வச்ச அடுத்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தன்னுடைய கூட்டணியில் நினச்சிக்கிட்டது. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். சில பேருக்கு சொல்லுவாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 சீட்டு தானே வாங்குது, அவங்களுக்கு ஓட் பேங்க் இல்லையேன்னு. திமுக 2 சீட்டு தான் கொடுக்குது, சரிங்களா? ஆனால் அவங்களுக்கான வாக்கு வங்கிங்கிறது உண்மையிலே அதிகம்தான். தமிழ்நாடு முழுமைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15% வாக்கு சதவீதத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளிலையும் பரவி வாழ்கிற மக்களாக இருக்கிறாங்க. அதனால் எல்லா தொகுதிகளையும் வாக்கு வங்கி இருக்குது, எல்லா தொகுதிகளையும் கொடி இருக்குது, எல்லா தொகுதிகளையும் கட்டமைப்பு இருக்குது. ஆனாலும் திமுக 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்து வச்சிருக்குது. அப்போ திமுகவுடைய நிழலில் இருக்கிற அந்த கட்சியை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர்றேன் அப்படின்னு தேர்தல் போட்டி நடக்கிறப்ப பேசுகிறாரு. அப்போ திமுக நிழலில் இருந்து வர்றதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு மனம் இல்லை.
ஆனாலும் வென்றதுக்கு பிறகு, அதாவது தேர்தலில் போட்டியிடுற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கம் போல் யாரை எடுத்தாலும் பாஜகவின் தொங்கு சதை, பாஜகவின் கைக்கூலி அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த முறையும் ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து அப்படி தான் பேசிச்சு. ஆனால் தேர்தலில் போட்டியிட்டு வென்றதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்கு இடம் தேவைன்னு உடனே ஓடி வந்து ஆதரவு கொடுத்துச்சு. அப்போ இந்த ஆதரவை ஏற்றுக்கிட்டு அவர்கள் தன்னுடைய கூட்டணியில் அரவணைச்சு வச்சுக்கிறது நீண்ட காலத்துக்கு தனக்கு ஒரு 15% 20% வாக்குகளை உறுதி செய்யறதுக்கான வேலையை பார்க்குது. இனி திமுக கூட்டணிக்கு மறுபடியும் போய் விசிக சேர்ந்தாலும் விசிக மேலே இருக்கிற நம்பகத்தன்மை அந்த பகுதியின் மக்களுக்கு, அதாவது அவங்களுக்கான வாக்காளர்கள் குறைஞ்சி போயிடும். இதுக்கு முன்னாடி அவர் மக்கள் நல கூட்டணிக்கு போனார், அப்புறம் அஇஅதிமுகவுக்கு வந்தார், அப்புறமா திமுகவுக்கு வந்தார். ஒவ்வொரு இடத்துக்காக மாறி மாறி போகிறாரு. திருமாவளவனுடைய கட்சி முதல்ல வெற்றி பெற பொழுது பாஜக கூட்டணியில் தான் இருந்தார். சரிங்களா? இப்போ எல்லா இடத்துக்கும் தலைவர் போயாச்சு. இனி எங்கேயாச்சும் போயிட்டு நான் பிஜேபி டீம் சொல்லவும் முடியாது, இல்லை ஒரு பாஜக தொங்கு சதம் சொல்லவும் முடியாது. சொன்னால் இல்லையா மாற்றி பேசுகிற 6 மாதத்துக்கு ஒருக்க முடிவு மாத்திரை அப்படின்ற மாதிரி தொண்டர்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். அதனால் தொண்டர்கள் வந்து வேறு கட்சிகளுக்கு மாறுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ ஒரு மாஸ் மூமெண்ட்டாக எடுத்திருக்கிற டிவிக்கனுடைய பக்கம் சாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறனால தன்னுடைய கட்சி அழியாமல் பாதுகாக்கணுனாலே வேறு வழி இல்லை. விசிகா டிவி கூட இருந்தாகணும். ஸோ இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நான் பார்க்குறேன். திமுக இந்த வாய்ப்பை தவற விட்டுருச்சு. அதாவது தனக்கு கீழே வச்சுக்கணுங்கிற அந்த முயற்சி எடுத்தது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு. எது எப்படியோ இந்த முறை டிவிக்கனுடைய விஜயனுடைய இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். அதாவது போதையின் பாதையில் இந்த நாட்டு மக்களை வழிநடத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே சாராயத்தை விற்கிறத தடுக்கிற முயற்சி எடுத்திருக்காரு. இதில் இன்னொரு வேடிக்கையும் பாருங்கள், டாஸ்மார்க்குக்கு கடை அல்லது நிலம் தர வாடகைக்கோ அல்லது கடையை பில்டிங்கோ வாடகை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம்லாம் நான் எங்கே போய் இவங்கெல்லாம் எப்படி சொல்லி இந்த நாட்டு மக்களை புரிய வைக்கணும்னு தெரியல. எப்படியோ ஒரு கடைக்கு குறையாமல் 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் மாத வாடகை வாங்கிடுறாங்க. இந்த வாடகை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டாஸ்மார்க் கடைகளை மூடினா எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதெல்லாம் மூடாதீங்கன்றாங்க. எவன் குடி அழிஞ்சா என்ன, எனக்கு காசு வந்துடும் நினைக்கிற இந்த மாதிரியான அயோக்கியர்களை, அதாவது உங்கள் ஊர் பகுதிகளில் டாஸ்மார்க் கடைகளுக்காக வாடகைக்கு கொடுத்து அந்த வாடகை மூலமாக வயிறு வளர்க்குறவங்களை கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் திட்டுங்க. பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் தேடி பிடிச்சி திட்டுனா தான் அது சரி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு போதையை விற்கக்கூடாதுன்னு நினைக்குது, அதை தடுக்குன்னு நினைக்குது, ஒரு ஸ்டெப் எடுக்குது. அந்த ஸ்டெப் எடுக்கிறப்போ குறுக்க போய் காலை விட்டுக்கிட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன் பாதிக்கப்படுறோம், இதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, டாஸ்மார்க்கு பாரு டெண்டரு இப்படி எடுத்தவங்களாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறது. எவன் குடியோ குடித்து அழிஞ்சா பரவாயில்ல, நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அவங்க வந்து நாட்டுக்கு பிடிச்ச கேன்சர் செல்ஸ், புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம் டாஸ்மார்க் ஊழியர் சங்கங்கள்னு ஒரு கூட்டம். இங்கே பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு அகவிலைப்படி இதெல்லாம் உயர்த்தி கொடுக்கலன்னா நாடு முழுமைக்கு நாங்கள் டாஸ்மார்க் திறக்க விட மாட்டோம், கல்லாப்பட்டியில் காசு வந்து விழாது, கஜானா இருக்குன்னே காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மிரட்டல். அந்த மிரட்டலை நான் எப்படி பார்க்குறோம்னாக்கா, டாஸ்மார்க்கை டாஸ்மார்க்கை மூடு அப்படின்னு பேசின கோவன் மீண்டும் இறங்கி தரையில் இறங்கி பாடணும், பொதுமக்களுக்காக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், இந்த டாஸ்மார்க்கில் நிரந்தரமாக மூடணும். ஏன்னா ஜோசப் விஜய் அவர்களுடைய ஈகோ எப்படிப்பட்டது நான் நினைக்கிறேன்னா, என்னை லாஸ்ட் சீட்டில் உட்கார வச்ச, நான் முதல் சீட்டில் உட்காடுறேன், அது முதல்வர் சீட்டில் உட்காடுறேங்கிற முடிவு எடுத்தவர் அவர். ஸோ சைலண்ட் இருக்கிற ஒரு வைலண்ட் மேன். அவர்கிட்ட அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக மோதி பார்க்குறாங்க. ஸோ மோதி பார்க்குற நீ பெரிய ஆளா, மேலே இருக்கிற நான் பெரிய ஆளான்னு ஒரு ஈகோ முயற்சி எடுத்தாருன்னா மொத்தமாக நாடு முழுமைக்கு நிப்பாட்டிடுவார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படி, அவங்க ஃபேன்ஸும் அந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவாங்க. நான் நிப்பாட்டுறேன் நண்பா, ஆனால் அவங்க தடுக்கிறாங்க நண்பா அப்படி சொல்லிட்டாருன்னா சோழி முடிஞ்சு. நான் நிற்கிறேன், முயற்சி பண்ணுறேன், ஆனால் அவங்களாம் தடுக்கிறாங்க அப்படின்னு அவர் அந்த மாதிரி சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்க விஜயனுடைய ரசிகர்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த கட்சியுமே சரி டாஸ்மார்க்கை மூடுவேன்னு பேசும், ஆனால் செயல்படுத்துறதுக்கு களத்தில் இந்த முயற்சி எடுக்காது. சரி, அட்லீஸ்ட் முதல் கட்ட நடவடிக்கையாவது எடுத்திருக்கிற இந்த ஆட்சிக்கும் அந்த முயற்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து முதல்கட்ட நடவடிக்கையை தொடர்ந்து அப்படியே விட்டுறாமல், டாஸ்மார்க் ஊழியர்களுடைய மிரட்டலுக்கு பயப்படாமல் கொஞ்சமாக நிறைய எண்ணிக்கையில் மூடுங்க. கூடுதலாக டாஸ்மார்க்குக்கு இடத்த வாடகை கொடுத்துருக்குறேன், பில்டிங்கை வாடகை கொடுத்துருக்குறேன், அது மூலமாக வாழ்க்கை நடத்துகிறேன், இந்த கடைகள்லாம் மூடிட்டா நான் என்ன பண்ணுறது, பார் டெண்டர் எடுத்திருக்கேன் நினச்சிருக்கிறேன், அது மூலமாக என்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான புட்ரி செல்ஸ், கேன்சர் செல்ஸ், அவங்களுக்காக பயப்படாதீங்க. இந்த நாடு நம்ம வசம் இருக்கணும், நம்ம நாடு நம்மக்கிட்ட இருக்கணும், இளைஞர்கள் சக்தி பெருசாக இருக்கும்னு சொன்னாக்க முதலமைச்சர் முடிவுக்கு நாமெல்லாம் சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். இது என்னுடைய கருத்து. சரியாக இருந்தால் ஏற்றுக்கங்க, தப்பாக இருந்தால் கிழக்கமாயிலேருந்து திட்டுங்க.